Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு லாங் அம்ப்ரெல்லா குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு சிம்பிள் பேட்டர்னோடு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த யோக் பார்ட் நம்ம பார்த்துடலாம். நான் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதனோட கட்டிங் வீடியோ வந்து போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம், அதனால் ஒரு குட்டி அர்க்காத் போட்டுட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாத் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 40 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நெக் பார்த்திங்கன்னா நான் 3.25 மார்க் பண்ணுறேன். எனக்கு 4 இன்ச் தேவைப்படுது. நான் ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக் இறக்கம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கோட கீழே டெப்த் பார்த்திங்கன்னா 8 வரலும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரெயின் ட்ராப் மாதிரி. மேலே உள்ள லைன் வந்து தப்பாக பண்ணிட்டேன். கீழே இந்த லைன் தான் எனக்கு தேவை. இப்போ நம்ம இதுபடி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணி வந்து ரொம்ப அகண்டு நெக்கு பெருசாக போகாமல் இருக்கும். அதனால் இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றிலும் கட் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கிங் மேலேயே நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா 1/4 இன்ச் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நான் கேன்வாஸில் எதுவும் கொடுக்கல, டேரெக்டாக அப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். நம்ம கண்டிப்பாக இந்த யோக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் வரலும் நம்ம கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் இதை கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் குர்த்தி போடும்போது 2 சைடில் மட்டும் ரொம்ப அதிகமாக கிளாத் தொங்குற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் கண்டிப்பாக இதை கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணால் கூட போதும். நான் ஒரு 1 இன்ச்சாகவே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 1/4 வரலும் ஃபுல் லென்த்துக்கு ஃப்ளோர் லென்த்துக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்த இடத்துல எடுத்தால் ஓகேவாக தோணுது. அதனால் நான் ஒரு 1 இன்ச்சு க்ராஸாக போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம சுற்றிலும் பின் குத்திக்கலாம். ஷேப் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சுற்றிலும் பின் குத்திட்டேன். இப்போ 1/4 இன்ச் அளவில் நான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இந்த நூல் வேறு ஒரே கட் ஆகிட்டே இருக்குது எனக்கு. கரெக்டாக இந்த எண்டு வரும்போது ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு, அங்கெல்லாம் நம்ம 1/4 இன்ச் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் அப்படியே சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த தையலை தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு குட்டி குட்டி அர்க்கார்த்தும் போட்டு எடுத்துட்டேன். இதை நான் அப்படியே டர்ன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துட்டேன். இந்த ஓரத்தில் கரெக்டாக இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம், எட்ஜ் ஸ்டிச்சு.
நான் அவ்வளோ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து டாட் பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் நான் போடுற இந்த பேட்டர்னுக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் தான் கொடுக்குறாங்க. க்ளோஸ் நெக் ஆர் காலர் நெக் தான் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அந்தளவுக்கு க்ளோஸ் நெக் பிடிக்காது. நம்ம வீட்டில் தான் போட்டுக்க போகிறோம், ரொம்ப புழுக்கமாக இருக்கும். அதனால நான் வந்து பேக்கில் ரோப் கொடுக்கலான்னு இருக்கேன். ரோப் ஆர் ஹூக்ஸ் எதாவது வச்சுக்கலான் இருக்கேன். அது என்ன விருப்பமோ அப்புறம் பார்த்துக்கலான் இருக்கேன். அதனால தான் நான் எங்கேயாவது ஓப்பன் கொடுத்துட்டேன் பேக்கில். இப்போ பேக்கில் டாட்டும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் அளவில் 4.5 அளவுக்கு ஹைட் வச்சு நான் டாட் பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், டாட்டெல்லாம் பிடிச்சிட்டோன்னே நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே நெக்கை வந்து இந்த ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆம்கிட்ட வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணணும். அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு மார்க் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கர்வ் ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு எந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே ஈவனாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அந்த இடத்த நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்கு இறக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 6.25 கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக் வித்தும் 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கில் என்ன பண்ணமோ அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் நான் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். மார்க் கொடுத்துட்டு அதை அப்படியே கர்வாக எடுத்துகிட்டு போய் அந்த எண்டில் நம்ம முடிச்சிடலாம். இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி நார்மலாக ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த மெத்தட் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியும் கூட, அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்ம இந்த சென்டரில் கட் பண்ணாமல் இருந்தால் நெக்கு அகண்டு வராமல் நல்லா நீட்டாக வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கட் பண்ணுறீங்களோ அதுதான் வரும். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். துணியை இந்த மாதிரி உள்பக்கம் தெரியறதுக்காக உள்பக்கம் லைனிங் பக்கமாக வச்சுருக்கேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி ஈக்குவலாக வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 3.5 அப்படியே ஒரு 2.5க்கு நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். ஏன் நான் இதுக்கு மேலே குறைச்சேன்னா அதுக்கு கீழே வந்து ஸ்கேலப் டிசைன் வரும். அது வந்துருச்சுன்னா அதுவும் ஈக்குவல் ஆகிடும். அதனால் நான் இங்கே ஷோல்டரில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே போயிட்டேன். ஃபுல்லாகவே நான் 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லலாம் இந்த மாதிரி ஒரு ஷேப் நல்லா டார்க்காக போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறோம் இந்த ஷேப்பை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பேப்பர் கேன்வாஸை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அது அப்படியே ஷேப் அப்படியே வரைஞ்சிடணும். எனக்கு இதில் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிட்டக்க உத்து பார்த்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியும்னு பார்த்தா அது ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் கிட்டக்க வச்சு நான் என்ன ஷேப் வருதோ அதை அப்படியே மேலே அப்படியே பென் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு டார்க்காக பண்ணி காட்டுறேன்.
அதே மாதிரி இந்த இடத்துலையும் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நம்ம கரெக்டாக ஈக்குவலாக பண்ணிக்கணும். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மற்ற இடத்துலலாம் பர்ஃபெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டரு, அதனால் நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்கேலப்புக்குன்னு ஒரு கர்வ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனோட வித்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி நான் இந்த மாதிரி கர்வாக எடுத்திருக்கேன். ஒரு பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுட்டு அதுலேருந்து இந்த டிசைனை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே நம்ம கண்டினியூவாக ஒன்று ஒன்றா பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே இன்னொரு பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஃபுல்லாக பண்ணிகிட்டே போகிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம் வரலும் பண்ணால் போதும். நான் சீம் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி வரல எனக்கு அந்த ஷேப் நீட்டாக வந்தால் போதும். அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துட்டால் எனக்கு ஓகே தான். ஏன்னா உள்ள ஸ்டிச்சிங்லாம் எனக்கு உள்ளே மடிஞ்சிரும். பாருங்கள், நான் இதோட ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு பேப்பர் நம்ம ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு சைடு மட்டும் தான் கரெக்டாக கட் பண்ணுறேன். ஆப்போசிட்டில் நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணலை. ஏன்னா நமக்கு தேவையில்லாத வேலை அந்த ஸ்கேலப் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு உட்கார்றது. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் நான் பர்ஃபெக்டாக உள்ள அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஆனால் கரெக்டாக ஆப்போசிட்டில் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு அது தெரியும், அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கிளாத் பார்த்திங்கன்னா நான் லைனிங்கில் இருக்கிறதே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அந்த குர்த்தி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தால் தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் நான் ப்ளெயின் கிளாத்து அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் வந்து நம்ம அந்த ஸ்கேலப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க வேஸ்ட் லைனிங் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பேப்பரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்ப முடியாது. அதனால் உள்ள ஒரு லைனிங் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 2 ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம இப்போ இந்த ஸ்கேலப் இடத்துல மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எனக்கு இதுலேயே கொஞ்சம் கிளாத்தெல்லாம் பத்தலை. ஏன்னா நானே கொஞ்சம் லைனிங் கம்மியாக தான் எடுத்துருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் பத்தலை. என்னோடது தான்றதுனால நான் கொஞ்சம் அங்கங்கே அட்டாச் பண்ணிப்பேன். ஜாயிண்ட்டெல்லாம் போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிப்பேன். இப்போ அப்படியே அந்த டிசைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத்லாம் ரொம்ப விலகிட்டே இருந்ததுன்னா ரஃப்பாக ஒரு பெரிய தையல் வச்சு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு குண்டூசி வச்சு பின் குத்திட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் குண்டூசி வச்சு பின் குத்தி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கர்வில் இருக்க கிளாத்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டி அர்க்காத் போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும் கிளாத்து. பாருங்கள், அந்த ஸ்டிச்சு மொனை வரைக்கும் நம்ம கட் பண்ணி ஆகணும். த்ரெட்டை கட் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மெயின் கிளாத்தை மட்டும் தனியாக அப்படியே திருப்பி எடுக்கிறேன்.
லைனிங்கும் கேன்வாஸும் ஒரு பக்கம் இருக்க மாதிரியும் மெயின் கிளாத்தும் ஒரு பக்கம் இருக்க மாதிரியும் நான் திருப்பி எடுக்கிறேன். இதுக்கு தான் நான் வந்து லைனிங் வந்து கொடுத்துருந்தேன். இல்லைன்னா நமக்கு லைனிங் தேவையில்லை. இதே ஒரு கர்வ் லைனாக இருந்துச்சுன்னா நம்ம கேன்வாஸை மட்டுமே அப்படியே திருப்பிக்கலாம். குட்டி குட்டி இதுவாக இருக்கிறதுனால கேன்வாஸ் வந்து பிரிஞ்சிடும். அதுக்காக ஒரு வேஸ்ட் லைனிங் ஒன்று கொடுத்துருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக பிரித்து விட்டுடலாம். இந்த இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் உங்களுக்கு இருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த இடம் நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கவனித்து பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓரத்துலேயே அந்த ஷேப் மேலேயே ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு வரேன். நான் முன்ன வீடியோலலாம் பேசினதுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ வந்து மைக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக 2020ன்னு நினைக்கிறேன். அப்போயே நான் யூடியூப் இதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்கி வச்ச மைக்கு. ஆக்சுவலாக நான் கிராஃப்ட்டு வந்து வீடியோ எடுத்து போடலான்னு தான் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே 2020லேயே ஆரம்பித்தேன். அப்போ வந்து பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தா, என்னால் எதுவும் பண்ண முடியல. 1.5 வயசு பாப்பாவுக்கு 1.5 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ தான் லாஸ்ட் 1 இயராக தான் திரும்பவும் எடுத்து இந்த நம்ம டெய்லரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வாங்கின மைக்கு இப்போ எனக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இந்த வாய்ஸ் எப்படி ஓகேவா, இல்லை எதாவது நான் ரொம்ப சத்தமாக பேசுகிறேன்னா உங்களுக்கு எதா ஆல்ட்ரேஷன் எதாவது பண்ணணுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். மைக்கில் பேசினாவே ஓகேவா, இல்லை நார்மலாக பேசுகிறது ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க நான் லைனிங்கை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு மெயின் அளவு கேன்வாஸ் தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு துணி பத்தலை இல்லையா, இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுட்டு அதை அப்படியே இந்த கேன்வாஸ் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறேன். நமக்கு துணி பற்றாக்குறை இருந்தால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நமக்கு கேன்வாஸ் தான் மெயின் அளவு, அதனால் எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணுற அந்த குர்த்தியை எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் சென்டராக அந்த கரெக்டாக வி ஷேப் வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு போட்லி பட்டன்ஸ் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதெல்லாம் பண்ணலை. நான் வேறு எதாவது குர்த்தியில் உங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிசைனோட நமக்கு அந்த ஸ்கேலப் மட்டும் வெளியே வரும், நம்ம நெக்கை தவிர்த்து வெளியே வரும். இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடம் எல்லாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்போ அந்த டிசைன் போலவே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் அந்த பெரிய தையலை பிரிச்சுட்டு உள்ளே ஹெம் பண்ணிப்பேன், அந்த தையல் வெளியே தெரியாத மாதிரி. இப்போ அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். துணி விலகாமல் இருக்க ஒரு பின் குத்திட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேலப் மேலேயே நான் நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்டிச் உங்களுக்கு வெளியே தெரியுது இல்லையா, அதை நீங்கள் பிரிச்சுட்டு உள்ளே அந்த கிளாத்தை வச்சு ஹெம் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நான் அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கேலப்பு தனியாக துணியில் கட் பண்ணிவிட்டு இதோடு வச்சு அட்டாச் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் மாறுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு வரலை, அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துருச்சு. இந்த இடம் வந்து நமக்கு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிட்டா போயிடும், அதனால் அதை பற்றி கவலை கிடையாது. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 2 பக்கமாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் சென்டரில் அந்த போட்லி பட்டன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பேலன்ஸ் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.